கைஸ், நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றதை விட்டேன்னா, என்னோட டயட்டை நான் சீரியஸாக எடுக்காமல் இருக்கிறது. என்னோட டயட்டில் வந்து நான் எப்போவுமே ஜங்க் ஃபுட் அதிகமாக வச்சுட்டு ப்ரோட்டீனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராமல் இருந்தேன். அதனால நான் நல்லா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த எனக்கு அதில் ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோவா எந்த எக்ஸசைஸ்க்குமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லை. நான் எப்போ வந்து அந்த எக்ஸஸ் கேலரிஸ் இது பண்ணிட்டு லைட்டாக ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு நல்லா ப்ரோட்டீன் எப்போ அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சனோ அப்போவே எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ப்ரோட்டீனுக்கு இப்போ நீங்கள் என்ன எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிக சோர்சஸ் இருக்குது. நீங்கள் சிக்கனு, இந்த மட்டனு, அதான் எல்லாருக்கும் தெரியும். சிக்கனு, சப்போஸ் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா சோயா சோயா இருக்குது, சோயா சங்க்ஸ் இருக்குது. வேறு இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி இந்த கடலை இதிலெல்லாம் கூட மெயின் அது வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ்னு கிடையாது, அதுலேயும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். மெயினாக உங்கள் டயட்டு வந்து இந்த ஜங்க் ஃபுட்லாம் கட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ரைஸு, சிக்கன் இந்த மாதிரி நல்லா ஒரு ஹெல்த்தியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், இந்த ஜிம்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏறும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா, நான் போடுற எல்லா எக்ஸசைஸ்லையும் ஃபார்ம் வந்து கரெக்ட் பண்ணேன். ஃபார்ம் கரெக்ட் பண்ணேன்னா நான் வந்து இந்த இந்த அப்ரோச்சில் வந்து வெயிட் நான் குறைக்கல. வெயிட்டை குறைக்காம இப்போ ரெப்ஸ் கம்மியாகவே வந்தாலும் பரவாயில்லன்னு ஃபார்ம் கரெக்டாக போட்டு ரெப்ஸ் கம்மியாக போட்டுருக்கேன். இப்படி பண்ணுறதுனால அந்த மொமெண்டம், அந்த ஸ்விங்கிங்லாம் யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து எனக்கு நார்மலாக வருது ரெப்ஸு. நல்லா மொமெண்டம் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் அது இன்ஜுரியில் தான் போய் மோஸ்ட்லி முடியும். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸசைஸ் மூலமாக ரொம்ப நாளாக சரி பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் அவள் தான். இப்போ வந்து நீங்கள் இது ரெண்டு மாற்றினோடனே எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓகே. ஸோ அவள் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.